அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்கிக் கொள்வோம். அவர்கள் அனைவருக்கும் நீண்டாய் நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரபஞ்ச அறிவு, பிரசன்ன ஞானம் அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி கஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம பார்க்க போற பதிவு, லக்னாதிபதி எங்க இருந்தா நல்ல யோகத்தை தருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவுடைய நோக்கம் என்னன்னா, 2 கேள்வி முன்ன வைக்கிறாங்க. லக்னாதிபதி எனக்கு கெட்டு போச்சு, லக்னாதிபதி எனக்கு மறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பதிவு ஒரு சிறந்த ஒரு விளக்கத்தை கொடுக்கும்னு நான் நம்புறேன். லக்னாதிபதி எங்க இருந்த யோகம், அதை 3ஆ பிரிச்சுக்குவோம். முதல்ல 6, 8, 12 இருந்தா ஒரு விதமான யோகம். 2வது கேந்திரங்கள்ல இருந்தா அது ஒரு யோகம். திரிகோணங்கள்ல இருந்தா அது ஒரு யோகம். இது இல்லாத இடங்கள்ல இருக்கிறது அது ஒன்றும் பெரிய யோகமா கருதப்பட மாட்டாது. அது உங்க உழைப்புல கிடைக்கக்கூடிய பலனா இருக்கும். முதல்ல 6, 8, 12 இருக்கிறது யோகமான ஒரு கேள்வி கேட்போம். எப்ப அது யோகம் கொடுக்குங்கிறத பார்ப்போம். இந்த ரெண்டையுமே கொஞ்சம் கூடுதலா கவனிச்சு பார்ப்போம். எப்பவுமே லக்னாதிபதிக்கு பெரிய அளவுல மறைவு இருக்காரு. அவர் மறைஞ்சிருக்காரு 6, 8, 12 மறைந்திருக்காருன்னா வெளியூர் போகவோ இல்ல பூர்வீகத்தை விட்டு தூரம் போக 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 அது கட்டாயம் யோகத்தை தருகிறது. அப்ப வெளிநாடுகள்ல, வெளி மாநிலங்கள்ல பெரிய வாழ்க்கை வாழக்கூடிய அத்தனை பேத்துக்குமே லக்னாதிபதி மறைந்திருப்பதால் மட்டும்தான் அதிக யோகம் கிடைச்சிருக்கு. அவங்க சொந்த ஊருக்கு வந்தோடனே படுற பாடும் கசப்பும் பெரிய லெவல்ல இருக்கும். அப்ப லக்னாதிபதி மறைந்த இடத்துலயும் யோகம் கொடுக்குதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இது ஒண்ணு. 2வது, கேந்திரத்தில் இருந்தால் யோகமா? ஆமா, யோகம். பொருளாதார துறையில, பொருளாதார நிலைகள்ல, பொருளாதாரத்தை தன் குடும்பத்தை உயர்த்துதல முக்கியமான பங்கு ஒருத்தருக்கு இருக்கும்னா அவருக்கு லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது தான் ரொம்ப வலுவாயிருக்கு. வேற எப்பவும் அது ஆகிறது இல்லை. யாரையும் சார்ந்து இருக்கக்கூடிய அவசியம் கூட அவருக்கு இல்லை. லக்னாதிபதி 1, 4, 7, 10 இருக்கும்போது என்னோட பொருளாதாரத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? தன் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதில், வலிமை அடைத்துவதில், பொருளாதாரத்தில் தன்னிறைவடைவதில் இருக்கக்கூடிய யோகமும் சந்தோஷமும் வேற இல்லவே இல்லை. 3வது, திரிகோணத்தில் அமையுது. நான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளையும் என் வாரிசும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக, வருங்கால சந்ததிக்காக, எதிர்காலத்திற்காக சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை திரிகோணத்திற்குரிய லக்னாதிபதி தரும். அப்ப இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய போது யோகங்களை கொடுக்குதானே? யோகங்களை கொடுக்குது. அப்ப 3, 11 இந்த இடங்கள்ல இருக்கும்போது என்ன சார் கிடைக்கிறது? உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த கூலியை கொடுக்குது. 2ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுக்குறது இல்லையா சார்? கொடுக்குது. நீங்க என்ன வேலை செய்யுங்களோ அதுக்கான கூலி. அப்ப 2, 3, 11 இருக்கும்போது அது யோகத்தை கொடுக்குதோ இல்லையோ, நீங்க வேலை செய்யறதுக்கான கூலியை கட்டாயம் கொடுத்துரும். அதை பெரிய யோகமா நம்ம கருத வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான விதி எண்ணத்துல என்னுடைய ஸ்டாம்ப் அப்படி சொல்லணும் அப்படின்னா, லக்னாதிபதி எங்க இருந்தாலும் இருக்கட்டும், அவர் லக்கணத்தை தொடர்பு கொள்ளும் போதுதான் பெருத்த யோகத்தை அனுபவிக்கிற சக்தியை கொடுக்கிறார். யோகம் இருக்குன்னா என்னால பெரிய சம்பாத்தியத்துல சம்பாதிக்க போறேன்னு சொல்லுது. அந்த யோகத்தை நான் அனுபவிக்கணும்னா லக்னாதிபதி லக்கணத்தை பார்க்கணும், இல்லைன்னா லக்னாதிபதி லக்கணத்துல இருக்கணும். இந்த 2 லக்கணத்துக்கும் லக்னாதிபதிக்கு நல்ல தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அவரால் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அவரால் பெரிய யோகத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு மீன லக்ன ஜாதகம், லக்னாதிபதி குரு 12ல இருக்கார். ஸ்திர வீடுகளில் குரு இருப்பது ஒரு பெரிய யோகம், அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. எப்பவுமே ஸ்திர வீடுகள்ல குரு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ, ரிஷபத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல, கும்பத்துல குரு இருக்குது ஒரு பெரிய யோகம். பொருளாதாரத்துக்கு தன்னிறைவடையக்கூடிய, ஒரு பதவியை தரக்கூடிய, இல்ல 10 பேருக்கு முன்னால் தனியா ஒரு பாப்புலாரிட்டியை தரக்கூடிய யோகத்தை ஸ்திர வீட்டில் இருக்கக்கூடிய குரு தரும். அதுவே லக்னாதிபதியாகி 12வது வீட்டுல இருக்காரு அப்படிங்கிற போது அவர் யோகத்தை அவர் பெரிய லெவல்ல கொடுத்துருவார். வேற ஒரு நாடுகள்ல பெரிய சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறார். லக்கணத்தை அவர் பார்க்கல. அதனால அவர் சாப்பிடுறது அந்த 2 இட்லியும் வேலையும் மட்டும்தான். அவரை சார்ந்திருக்கவங்க சாப்பிட்றதெல்லாம் அற்புதமான, தரமான, உயர் தரமான வாழ்க்கை. அவருடைய பையன்
வேற ஒரு நாட்டுல டாக்டரா இருக்கான். அவருடைய பொண்ணு பென்ஸ் கார் இல்லாம எங்கேயும் போறது இல்லை. ஆனா அவரு சாதாரண ஒரு வண்டியில பக்கத்துல போகணும்னா சைக்கிள்ல தான் போறாரு. அப்ப லக்னாதிபதி லக்கணத்தை பார்த்தா தான் யோகத்தை அனுபவிக்கிற சக்தியை கொடுக்குது. அவர் மறைந்திருந்தாலும் யோகத்தை தருகிறது. அதனால யோகம் வச்சுக்கணும். அப்ப லக்னாதிபதி மறைந்திருக்கிறது யோகம் கிடைக்கும், அதை அனுபவிக்கிற சக்தி இல்லைங்கிறத பிரிச்சு தரும். லக்னாதிபதி மறைந்திருந்தாலும் லக்கணத்தை பார்த்திருக்கிறாருங்கிற பட்சத்துல பெரிய யோகத்தை அவர் அனுபவிக்கிறார். இன்னொரு உதாரணம் விருட்ச லக்னம், மேஷத்துல செவ்வாய். இப்ப லக்னாதிபதி ஆட்சியா இருக்குன்னு எடுத்துக்கலாம், தன்னோட வீட்டுல வலுவா உட்கார்ந்து இருக்கான்னு எடுத்துக்கலாம், ஆனா 6ல மறைந்திருக்கான்னு எடுத்துக்கலாம். எது சரி? அப்ப லக்னாதிபதி 6ல இருந்தாலும் லக்கணத்தை அவர் லக்னாதிபதியா பாக்குறார். அது ஒரு அற்புதமான யோகத்தை அவருக்கு கொடுத்துருது. அதனால அவர் என்ன ஆகுறாரு, அவர் சம்பாதிக்கிறத தான் நல்லா அனுபவிச்சு மிச்சத்தை அடுத்த ஆளுக்கு வச்சுட்டு போறாரு. அப்ப மறைந்திருக்கு நீங்க எடுத்துக்கலாமா அப்படின்னா வேறொரு இடத்துல ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவருங்கிறத மட்டும். இதுல லக்னாதிபதியில் கிடைக்கக்கூடிய இன்னொரு யோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தக்கூடிய கிரகம் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவர் எங்க வேணாலும் மறைஞ்சிருக்கட்டும், அவர் லக்கணத்தை பார்த்தாலும் கூட அது பெருத்த யோகத்தை கொடுக்குது. உதாரணமா ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், சூரியன் விருட்சகத்துல இருக்காரு, லக்னாதிபதி சூரியன் விருட்சகத்துல இருக்கிறார், ஸ்திர வீட்டுல இருப்பது ஒரு யோகம்னு சொன்னேன். ஆனா அந்த வீட்டுக்கு இடம் கொடுத்துக்கிற செவ்வாய் மகரத்துல உச்சம் பெற்று 8ஆம் பிறகு லக்னத்தை பார்க்கிறார். மிக உயரத்துக்கு வர அந்த மிக உயரத்துக்கு வரும்போது அதை நல்லா அனுபவிக்கிறார். அப்ப லக்னாதிபதி மட்டுமே லக்னாதிபதிக்கு இடம் கொடுத்த கிரகம் வலுப்பெற்றிருந்த லக்னத்தை தொடர்பு இருந்தாலும் யோகத்தை கொடுக்குது. இது யாருனால? லக்னாதிபதி உந்துறதுனால நடக்குது. அப்ப லக்னாதிபதி சேரணும் பார்க்கணுங்கிற விதி. 2வது, லக்னாதிபதி கெடாத போது லக்னத்துக்கு இடம் கொடுத்த கிரகம் லக்னத்தை பார்த்தாலும் இந்த யோகத்தை அதிகமா கொடுத்துறதுங்கள மாற்றுக்கிறது கிடையாது. இந்த 3-4 விதிகளை சிறந்த விதி அப்படிங்கிறது லக்னாதிபதி பலம் பெற்று லக்கணத்தை தொடர்பு கொள்வது மட்டுமே. தொடர்பு என்பது சேர்க்கை பார்வை மட்டுமே தலை சிறந்த பலத்தை தருகிறது, தலை சிறந்த யோகத்தை தருகிறது, யோகத்தை அனுபவிக்கிற சக்தியை தருகிறது. இந்த 3க்கு அது ஒரே பதம் தான். அப்ப லக்னாதிபதி எங்க இருந்தாலும் லக்னத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமைதான் சிறந்த யோகத்தை கொடுக்குறதுன்னு எடுத்துக்கலாம். லக்னாதிபதி எந்த இடத்துல இருந்தாலும் லக்னத்துக்கு இடம் கொடுத்த கிரகம் இல்ல லக்னாதிபதிக்கு இடம் கொடுத்த லக்னத்தோட தொடர்பு இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும். மறுபடியும் இதை ஞாபகம் வச்சு பார்க்கும்போது லக்னம் மறைஞ்சிருச்சு, லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு, இதெல்லாம் சொல்ல வேண்டாம், அவசியம் இல்லை. லக்னத்திற்கு லக்னாதிபதி மறைந்திருந்தாலும் கூட லக்னத்துல தொடர்பு கொள்ள யோகம் சொல்லுங்க. லக்னத்திற்கு லக்னம் மறைஞ்சிருந்து அதுக்கு இடம் கொடுத்த கிரகம் லக்னத்துல இருந்தாலும் பார்த்தாலும் யோகம் சொல்லுங்க. கட்டாயம் அது யோகமே. அது எப்ப சார் செயல்படுது அப்படின்னா, அந்த லக்னாதிபதிக்கு இடம் கொடுத்த கிரகமோ அல்லது லக்னாதிபதியுடைய தசாபுத்தி காலத்துல சக்கை சம்பாதிச்சு வச்சு அது 1 மாசம் இருந்தாலும் அந்த பல கிரகங்கள் செஞ்ச தடையை அதை உடச்செறிஞ்சிட்டு வரும். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு மேஷ லக்ன ஜாதகம், லக்னாதிபதி விருட்சத்துல இருக்காரு, தன்னோட வீட்டுல இருக்காரு, லக்கணத்தை பார்க்கல, லக்னாதிபதி மறைஞ்சிருக்காரு, ஆனா லக்கணத்தை அவர் பார்க்கல. இவரு இருக்கிற வீட விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போறாரு. இந்த நாட்டுக்கு போன சாதாரண பதவியில் இருக்காரு. அவருக்கு செவ்வாய் தசை வருது. வந்தோடனே அவருடைய நிர்வாக திறமை அந்த கம்பெனி பார்த்து கம்பெனி அவருக்கு அவருடைய வாழ்நாளுக்கு தேவையான மொத்த ஆதாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்துருது. அந்த செவ்வாய் தசை 7 வருஷத்துல அவருக்கு கிடைச்ச பணம் அவருடைய மொத்த வாழ்க்கைக்குமான பணமா இருக்கு, செல்வாக்காரு. அதை நம்ம கொஞ்சம் ஆணித்தரமா பார்க்கலாம். இதுல இருந்து ஒரு தீர்வான முடிவு, லக்னாதிபதி எங்க இருந்தாலும் லக்னத்தை தொடர்பு கொள்வது யோகம். லக்னாதிபதி எங்க இருந்தாலும் லக்னாதிபதிக்கு இடம் கொடுத்த கிரகம் லக்னத்தை தொடர்பு கொள்வது யோகம். அப்படிங்கிற நம்ம தெளிவா இருக்கலாங்கிறத இந்த பதிவோட முக்கியமான கருத்து. நீங்க உங்க ஜாதகங்களை செக் பண்ணி பாருங்க, மிகச்சிறந்த யோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறத உணர முடியும். நம்ம ஜிகேஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஜோதிட விதிகளை எளிமைப்படுத்தி நடைமுறைக்கு பொருந்து போகக்கூடிய விதிகளை மேலும் மெருகூட்டி எளிமைப்படுத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிற என்னோட விருப்பம். அதுல
ரெண்டா பிரிக்கிறேன். அடிப்படை ஜோதிடம், எனக்கு ஜோதிடமே என்னன்னு தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுக்கடுத்து பலன்கூறும் ஜோதிடம், எனக்கு ஜோதிடம் அடிப்படை தெரியும், பலன் கூற வரமாட்டேங்கிறவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ். இந்த ரெண்டையும் நம்ம நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல பதிவு செய்து படிச்சுக்கலாம். இந்த ஜோதிடத்தை பலன் கூறக்கூடிய நிலைமையை கொண்டு வர்றதுக்கு நான் ஒரு டூலா என்னுடைய ஆய்வுல கண்டுபிடிச்ச ஒரு ஸ்டாம்ப் அப்படின்னு சந்திரநாடி. இந்த யோகத்தை சொல்லலாமா சொல்லக்கூடாது? சந்திரனுடைய சிறப்பு என்ன? ஒரு ஜாதத்தில் நிறைய பலன் இருக்கு. 12 பாவத்துல இருக்கு, 108 நவம்சத்துல இருக்கு, வர்க்க சக்கரத்துல இருக்கு, தசாபுத்தில இருக்குது, கோச்சாரத்துல இருக்கு. இத்தனை சொன்னா ஜாதகத்தை சார் கொடுத்து 3 நாள் ஆச்சு சார், சீக்கிரம் ஜாதகத்தை கொடுங்க, நான் வந்து 1 வாரம் ஆக போதுங்கிற ஆள்லாம் இருக்கும். இந்த ஒரு வார்த்தையை சொன்னா போதும், இல்ல இந்த ஒரு பதிலை சொன்னா போதும்னு சொல்லி நம்மள முதல்ல சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன, அவருடைய தேவை என்னன்னு பளிச்சுன்னு சுட்டி காட்டக்கூடிய கிரகம் கோச்சார சந்திரன், அதாவது கோச்சார லக்னம். அந்த கோச்சார சந்திரனை வைத்து, கோச்சார லக்ன கிரகங்களை வைத்து சொல்லக்கூடிய முழு பலனுக்கு பேர் தான் சந்திரநாடி. உங்க பிறந்த கால ஜாதகத்தோட கோச்சார சந்திரனை வைத்து கோச்சார கிரகங்கள் எவ்வாறு செயல்படுகிறது, எப்படி கேள்வியை என்ன வைக்கிறது, எப்படி தோன்ற வைக்கிறது, அதுக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னு வேற வேற ஆங்கிள் 12 பாவங்களுக்கும் எளிமையான வழியில சொல்லி தர போறதான். ஒருத்தருக்கு நிறைய கேள்வி இருக்கலாம். அவர் ஜாதகம் கொடுக்கறதுக்கு முன்னால வேலையை பத்தி கேட்கணும், திருமணத்தை பத்தி கேட்கணும், வீடை பத்தி நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா அவருடைய ஜாதகத்துல எடுத்தவனே ஒரு கேது மேல கோச்சாரத்தில் சந்திரன் போயிட்டு இருக்காருன்னா எடுத்தோன்னு வளர்க்க ஆரம்பிப்பார். அவர் கேட்க இருந்தது ஒண்ணு, ஆனா அவர் நம்ம வாய்ஸ் கேட்டுன்னு அவர் கேட்கறது ஒண்ணா இருக்கும். அதுக்கு தான் அங்க சந்திரன் இண்டிகேட் பண்ணணும். அப்படி ஒரு கிளைண்டோடைய தேவை என்னன்னு அந்த தேவையை அறிஞ்சு இதை மட்டும் சொன்னா போதும்னு நம்ம ஒரு இடத்துல நிப்பாட்டி அது சம்பந்தப்பட்ட விரிவா பேசுறதுக்கு பயன்படுறதுக்கு பேர் தான் சந்திரநாடி முறை. அது என்னுடைய ஆய்வுல வந்தது. இது வரைக்கும் அதை நான் ஒரு 4 பதிப்பா 4 வேலையுமா ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். சந்திரநாடி 1, 2, 3, 4ன்னு. அது கன்னடம், இந்தி, ஆங்கிலம், தமிழ் அப்படின்னு 4 மொழிலையும் வந்திருக்கு. அதிகப்படியாக விற்ற புத்தகங்கள்ல என்னுடைய புத்தகத்தை 2வது இடத்துல சந்திரநாடி. அப்படி எனக்கு ஒரு பெரிய பேரை எடுத்து கொடுத்தது. அப்படி எனக்கு மட்டுமே அந்த பேரை எடுத்து கொடுத்தா பத்தாதுன்னு, அது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுடைய நுணுக்கங்களை என்னுடைய அனுபவமாக என் மூலியமாவே உங்களுக்கு வந்து சேரணுக்கு அந்த வகுப்பு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். படிக்கணும் விருப்பம் இருக்கவும் கீழே நம்பர்ல பதிவு செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். எல்லாரும் ஒரு சிறந்த வெற்றி அடையணும், அதுவே என்னுடைய வெற்றியா இருக்கும்னு நான் நம்புறேன். இது வந்து கிளாஸ் வந்து 14 நாள் கிளாஸ். இந்த 14 நாளும் உங்களை எப்படி டியூன் பண்ணணுமோ அப்படி பண்ணிடுவேன். அந்த இடத்துல என்னுடைய குழந்தை இருந்தாலும் நீங்க இருந்தாலும் உங்களுக்கு தான் அது முக்கியத்துவம் ஆகும். ஒவ்வொரு மாணவரும் என்னுடைய குழந்தை, என்னுடைய குடும்பம் அப்படிங்கிறதுல முழு நேரத்தை செலுத்தி செய்யணும். இது வந்து வெறும் விதிகளா இல்லாம உதாரண ஜாதகங்களை கொண்டு இதை இப்படி சொல்லணும், இதை இப்படி சொல்லியிருக்க கூடாது, ஏன் இது இப்படி சொல்லியிருக்கலான்னு வேற வேற கனவு சொல்லலாம். அந்த விதிகளை நீங்க இன்னைக்கு படிக்கிற விதிகளை இன்னைக்கே அப்ளை பண்ணலாம். அப்பவே உங்களுக்கு பொருந்தி வரும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என்னுடைய 30 வருஷ அனுபவங்களை மெருகேற்றி உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு பயன்படுத்துற இந்த வகுப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன அறிவையும் பிரபஞ்ச சக்தியும் பரிபூர்ணமாக வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.